சார், பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றார், இருமொழி கொள்கை காலாவதியாகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு. இருமொழி கொள்கை காலாவதி ஆயிடுச்சா? எந்த காலத்தை சொல்றாரு, காலம் என்றால் என்ன, காலாவதி என்றால் என்ன அப்படின்றதெல்லாம் அவர் தான் சொல்லணும். என்ன பேச வராருன்னு அவர் தெளிவுபடுத்தணும். நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் கேந்திர வித்யாலயா இருக்கு. முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை கட்டுப்படுத்துறாரு. தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்கு. திரு அண்ணாமலை, திரு RN ரவி சொல்ற மாதிரி இங்க இருக்கிற அமைச்சர் வீட்டு பிள்ளைலாம் சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. அந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கு அங்கீகாரத்தை யார் கொடுக்குறாங்க? மத்திய இடைநிலை கல்வி வாரியம். யார் கீழே இருக்கு? திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற ஒன்றிய அமைச்சகம். அதில் இருக்கிற கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை கல்வி அமைச்சராக கொண்ட ஒன்றிய அரசு தானே. தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் படிக்கிற சிபிஎஸ்சி பள்ளிகள் அத்துணை பள்ளிகளையும் தமிழ் வழி பள்ளியா மாத்திட்டு போயிருங்களேன், பிரச்சனை தீர்ந்தது இல்ல. நீங்க தானே அதை செய்யணும். நீங்க ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? நீங்க ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செஞ்சிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு அரசு நடத்துற பள்ளியில தமிழ் வழி கல்வி இருக்க, தமிழ்நாடு அமைச்சர் படிக்கிற பள்ளியில தமிழ் வழி கல்வி இல்லையே. தமிழ்நாடு அமைச்சர்கள் படிக்கிற பள்ளி என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்க என்ன செய்யணும்? சிபிஎஸ்இ பள்ளிகள் தனியார் யாராவது தமிழ்நாட்டில் திறந்தால் அது தமிழ் வழி பயிற்று மொழியாக கொண்டிருக்கணும், தமிழ் பயிற்று மொழியாக கொண்ட பள்ளிதான் என்று உத்தரவு போட வேண்டிய இடத்துல இருக்கிற தர்மேந்திர பிரதானுக்கு அந்த கட்சியை சார்ந்த மாநில தலைவர் ஏன் அறிவுறுத்த மாட்டேன்றாருன்றதான் என்னுடைய கேள்வி.